டயர்டாக இருக்கீங்களா, இல்லை எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா, மணி 9 ஆகிடுச்சி, லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டயர்டாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் உற்சாகமாக வச்சுங்க. 8 கிளாஸ் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாம். என் பெயர் மதன், ஜி மதன். மார்க்கெட்டிங் வந்துட்டு என்னோடய பேஷன். ஸோ அதில் ஃபுல்லாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். MBA இருக்கிற வாசி அதில் நான் ஃபோக்கஸாக போயிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் கன்சல்டன்ஸ் அண்ட் ஏஜென்சி அதெல்லாமே இருக்குது. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கிறது. நான் அக்ரெடிட்டட் ட்ரெயினர், ஸோ HRDCயில். ஸோ ஒருத்தவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னே அவங்களுக்கு என்ன வேணுன்றது எல்லாமே அறிஞ்சிக்கிட்டு அது செய்கிறப்போ எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும்ல. அதனால் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா FMCG கம்பெனியில் இருந்திருக்கேன். தென் ட்ரேட்மார்க் காப்பிரைட் செஞ்சுருக்கேன். தென் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தென் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷனில் நிறைய அனுபவம் இருக்கிற வாசி ஐ கேன் டீச் பீப்பிள், ஐ கேன் கைட் பீப்பிள் ப்ராப்பராக எப்படி மார்க்கெட்டிங் செய்யணும், அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணுன்றது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி ஃபார் மலேசியன் இந்தியன்ஸ். நான் ரொம்ப வைடாக வச்சுக்கல, ஐம் ஃபோக்கஸிங் ஸ்ட்ரெயிட் டு மலேசியன் இந்தியன்ஸ்க்கு. அப்போ ஏன்னாக்கா பார்த்தேன் கோட் ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ராஸ்பர்னு சொல்லி ஆரம்பித்தவங்க செய்கிறது எல்லாமே டார்கெட்டிங் இந்தியன். ஸோ நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸோ எனி கொஷின்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு நமக்கு இங்கே சேட் பண்ணலாம், இல்லைன்னா ரேஸ் ஹேண்ட் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக நம்ம உடனே அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் மைக்கில் பேசிடுங்க எங்கூட, சரிங்களா? ஓகே, அப்போ அதாவது என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ், என்னென்ன வழிகள் இருக்குது நமக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு. இங்கே நாடு அளவில் நமக்கு தெரிஞ்சது எல்லாருமே ரொம்ப பேர் செய்கிறது வந்து டிக்டாக் அண்ட் சில பேர் ஏஷா பாய்க்கிறாங்க. பட் அதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. டிக்டாக் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய கேட் மாதிரி நமக்கு திறந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது எல்லாருக்குமே. யார் வேணாலும் வந்துட்டு அஃபிலியேட் செய்யலான்னு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரொம்ப நாளாக இருக்குது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் டிக்டாக்ல தான் வந்துட்டு ரொம்ப பேர் அது கற்றுக்கிட்டு ரொம்ப பேர் செய்ய ஆரம்பித்தாங்க. இட்ஸ் லைக் ஒரு நல்ல ஒரு விஷயம் எல்லாருக்குமே அது கிடச்சிது. அது சிறப்பாக எப்படி செய்யலாம், வேறு என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? இது யாருக்குன்னு சொல்கிறேன்னா அதை பற்றி தெரியாதவங்களுக்காக தான். தெரிஞ்சவங்களுக்கு அது ஓகே. அதாவது நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்காது, நம்மக்கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்காது, ஆனால் நமக்கு வருமானம் வேணும். அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சமயத்தில் யோசிப்போம்ல. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸியான ஒன்று என்னன்னா, மற்றவங்களோட ப்ராடக்ட் எடுத்து நான் வந்து ஒருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போவீங்க, நல்ல சாப்பாடு இருக்கும், சிறப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவீங்க. அதுக்கு பேர் வேர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். நீங்கள் சொன்ன வாசி இன்னொருத்தர் போகிறாரு. பட் இங்கே அது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் சொல்கிற வாசி உங்களுக்கு கமிஷன் தராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. ஸோ அஃபிலியேட் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. சில பேர் வந்து கமிஷன் நார்மலாக சொல்லுவாங்க, எனக்கு நீங்கள் பிஸ்னஸ் பேசுகிறீங்க உங்களுக்கு கமிஷன் தரேன்றது. ஸோ இது எல்லாமே அதுலேருந்து வருது தான் பார்த்தீங்கன்னாக்கா. நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு சர்வீஸை நீங்கள் பற்றி ஷேர் பண்ணுறீங்க, ஒரு பொருளை நீங்கள் வந்து ஒருத்தவங்ககிட்ட இதை போய் இங்கே வாங்குன்னு சொல்கிற வாசி அவங்க உங்களோட மதிப்பை பார்த்து அவங்க உங்களுக்கு ஒரு கமிஷன் தராங்க. அதில் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். முன்ன வந்து எல்லாருமே ஆன்லைன் செய்கிறப்ப ரொம்ப பேர் வந்து ட்ராப் ஷிப்பிங் செய்ய ஆரம்பித்தாங்க. என்கிட்ட என்னோட ப்ராடக்ட் இருக்காது, நான் அவங்களோட ப்ராடக்ட் வாங்கி வச்சு நான் செய்கிறதுன்னு. அது வந்துட்டு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டில் உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கும். ஏன்னாக்கா அந்த ப்ராடக்ட் போய் சேரலைன்னா உங்களை பிச்சை எடுத்துருவாங்க. ஏன்னாக்க நீங்கள் எடுத்து சேல்ஸ் செய்கிறீங்க, காசு உங்ககிட்ட பூந்துடும். நீங்கள் அவங்கக்கிட்ட ஓனர்கிட்ட போயிட்டு நீ அனுப்பு, ஜாமான் அனுப்புன்னு கேட்கணும். அவன் ஜாமான் கொடுக்கவே இல்லைனாக்கா காசு உங்ககிட்ட போட்டவங்க எல்லாமே உங்களை எங்கே ப்ராடக்ட் வரல அப்படின்னுவாங்க. இது ரொம்ப இஷ்யூஸ் இருந்துச்சு. மலேசியாவில் நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். ட்ராப் ஷிப்பிங்கில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாமே. ஆனால் அஃபிலியேட்டில் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுறீங்க, அவங்க நேராக வந்து பணத்தை வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர்கிட்டே காட்டுறாங்க. பணம் வாங்குறது ஓனர் தான், பணத்தை செலுத்துறது நேரா ஓனர்கிட்ட. ஜாமான் வரலன்னா கூட அவங்க ஓனர்கிட்டே கேட்டுருவாங்க. அப்போ உங்களோட வேலை வந்து நல்லா இருக்கு, போய் வாங்குங்க, முடிஞ்சுச்சு. ஆனால் அதில் என்ன ரிஸ்க் இருக்கும், இதில் என்ன செய்ய முடியாதுன்றது எல்லாமே நம்ம இங்கே கோ பண்ணிடுவோம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஸ்டாக் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஒரு வேர்ஹவுஸ் எடுக்க வேண்டியதில்லை, நான் ஒரு கம்பெனி வைக்க வேண்டியதில்லை. நான் வந்துட்டு எனக்கு திறமை இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். இதை பேசிவ் இன்கமாக மாற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 24/7 வந்து டிக்டாக் வந்து மூடவே இல்லை. எந்த ஆன்லைன் கம்பெனியுமே மூடுறது இல்லை. எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. ஈவன் SSM ஆஃபீஸ் நீங்கள் பாருங்கள், மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டேஸ் வந்து டிபெண்ட்ஸ் தான், சர்டன் ஹவர்ஸ் தான் திறந்துருக்கும். ஆனால் அதே SSM ஆஃபீஸ் வந்து ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7 அது ஆன்லைன்லேயே இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் போகலாம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு என்ன வேணாலும் ஆன்லைன்லேயே 24/7 இருக்கிற வாசி மலேசியாவில் இருக்கிறவங்களாம் 9 to 5 இந்த மலேசியாவில் இந்த டைம் வந்துட்டு 12 ஹவர்ஸ் மார்னிங் இருக்கிறப்ப, மற்ற ஊரில் இருந்துட்டு அது நைட்டாக இருக்கிறப்ப, அவங்க தூங்குற டைமில் நம்ம இங்கே பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப, அதே நம்ம செஞ்ச வீடியோ அவங்க முடிச்சிருக்கிறப்ப அவங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஆனால் நம்ம இங்கே தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட ஸ்டில் அந்த ப்ராடக்ட் அவங்களால அங்கே வாங்க முடியுது. ஒரே காரணம் 24/7 ஆன்லைனில் இருக்கிற வாசி. ரெண்டாவது,
ஆன்லைனில் தான் இப்போ எல்லா பிஸ்னஸும் நிறைய பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா எல்லாருக்கும் யாருக்காவது? இருங்க, என்னோட சேட் இது ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, நோ கொஸ்டின்ஸ். வணக்கம், சாரி, நான் இப்போ தான் அந்த சேட் இதை பார்க்குறேன். ஓகே. ஓகே, இப்போ மலேசியாவோட ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருவோம். மலேசியாவுக்குள்ள வந்து இ-காமர்ஸ் பயங்கரமாக பூம் ஆகிட்டே வருது. 2020லேருந்து 23க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெர்சன்டேஜ் பாருங்கள், 45 ஏறிட்டே போகுது. சேல்ஸ் ஆன்லைனில் செய்கிறவங்களோட எண்ணிக்கை கூடுது, ஆன்லைனில் வாங்குறவங்க எண்ணிக்கை கூடுது. ஒரு டைமில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, லைக் இப்போ என்னோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாட்டெலாம் போனால் ஆன்லைனில் வாங்க போகிறேன்னா அவங்களாம் பயப்படுவாங்க. ஆன்லைனில் வாங்கினா சரியாக வருமா இல்லையா அப்படின்னு பேசுகிறவங்க. என்னோட ஆஃபீஸ், பழைய ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் பெரிய பெரிய லைக் முக்கியமான டிசைனிங்க்கு வாங்குற பிசிலேருந்து எல்லாமே நாங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிடுவோம். பிகாஸ் ஒன்று விலையும் மலிவு, அதே மாதிரி வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நமக்கு எஃபிஷியனுக்கு வந்து வாரண்டி எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. ரிவ்யூஸ் பார்த்து வாங்குகிறோம். அது வந்துட்டு இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எங்கே ட்ராவல் பண்ணி போகிற என்னோட டைம் ரொம்ப சேஃப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்லைனில் நடக்கிறப்ப அது சேல்ஸ் அவங்க இன்க்ரீஸ் ஆக 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 அவங்களுக்கு சேல்ஸ் இன்னும் புஷ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, தே லுக் ஃபார் மோர் நியூ affiliate partners. They look for more like who can promote their product easily-ன்னு. அப்போ இது ரொம்ப விஷயம் நடந்து ரொம்ப க்ரோ பண்ண வந்ததில் தான் வந்துட்டு வாட்சன்ஸ் இருக்காங்க, ஜலோரா இருக்காங்க, அகோடா நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கலான்றது, இதை விட்டுறாதீங்க, இது நல்ல வாய்ப்பு. அடுத்தது, why Malaysian Indians should join affiliate marketing. ஒன்று, பார்ட் டைமாக நம்ம அதை செய்யலாம். நம்ம நீங்கள் செய்கிற வேலையை விட சொல்ல கிடையாது. நீங்கள் பார்ட் டைமாகவே செய்யலாம். அதாவது நீங்கள் ஒரு 9 to 5 ஜாப்பில் இருக்கீங்க, ஈவினிங் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் செய்யலாம். படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட செய்யலாம். ஸோ அதாவது 18 சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க கிடையாது. ஏன்னா டிக்டாக்கே 16 இயர்ஸ் போஃப் மேலே தான் பார்க்க முடியும் பாருங்களேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்தியன் இதை செய்கிறாங்க. ரொம்ப பேர் இதை நல்ல ப்ராடக்டாக எடுத்து செய்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது, பிகின் வித் ஜஸ்ட் அ ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும். எல்லார்ட்டையுமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது. அது இருந்தாலே தாராளமாக செய்யலாம். மூணாவது விஷயம், கம்யூனிட்டி சப்போர்ட். நிறைய நிறைய இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக் கொடுப்பாங்க. அதை கற்றுக்குங்க. அதை கற்றுக்கிட்டு அது உங்களோட இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரே விஷயந்தான், திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்லைனில் வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்கள்கிட்ட பார்த்து உங்கள்கிட்ட வாங்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்தது, ஹவ் affiliate மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் இன் ப்ராக்டிஸ். முதல்ல நம்ம வந்து சரியான ப்ராடக்டாக அதுன்னு முதல் யோசிக்கணும். நான் அன்றைக்கி ஒருத்தவங்க செய்கிறத பார்த்தேன். நான் வீட்டுக்கு வந்து இந்த மோப் பண்ணுறது இருக்குல்ல, அது நார்மலாக நம்ம எல்லாமே பண்ணுவோம்னாக்கா எடுத்து புழிஞ்சிக்கிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, எடுத்து நீங்கள் அமுத்தி இப்படி எடுத்தீங்கனாக்கா அது புழிஞ்சிருது சொந்தமாக. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப நான் அதை பாய்க்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எல்லோ பேக் இருக்குது, கிளிக் பண்ணுங்கன்னு. ஸோ அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க, அதை அவங்க சொல்கிறாங்க. இது வந்து நார்மலாக வந்து எப்படின்னாக்கா, யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட் மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவங்க பயன்படுத்துகிறத கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி நான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் அது அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பிஸ்னஸை செய்கிறாங்க. அவங்க வீடியோவோட நிப்பாட்டியிருந்தாங்க, ஒரு எல்லோ பேக் வைக்கலைன்னா அவங்களுக்கு அங்கே வருமானம் வந்திருக்காது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எந்த ப்ராடக்ட் அது உங்களுக்கு சாத்தியமான ப்ராடக்டாக முதல் சூஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது, அதுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் தான் அந்த எல்லோ பேக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லிங்க் அங்கே போட்டுறணும். அந்த லிங்க் வேலை செய்யுதா இல்லையான்றதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சில சமயத்தில் வந்துட்டு அந்த எல்லோ பேக் லிங்க் வேலை செய்யாது. சில சமயத்தில் நம்ம போடுற, ஏன்னா இப்போ எல்லோ பேக் லிங்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது டிக்டாக்னால. பட் மற்ற பேஜ்லாம் அவங்களாம் லிங்க் வச்சுருக்காங்க. அந்த லிங்க் வேலை செய்யுதான்னு பார்க்கணும். நம்ம பாட்டு போட்டுட்டு லிங்க் அது வேலை செய்யலைன்னா கஷ்டப்பட்டு நம்ம செஞ்ச ஒரு விஷயம் வந்து பயனடையாமல் போயிடும். மூணாவது விஷயம், அந்த கண்டென்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு சில வழிகள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தணும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நீங்கள் எடுத்து ஷேர் பண்ணுறப்ப அல்காரிதம்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. நமக்கு என்ன தான் 10,000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறப்ப அந்த 10,000 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போகாது. ஸோ அப்போ இது என்ன நடக்கும்னாக்கா, ஒன்லி செலக்டட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் போகும். அந்த அல்காரிதம் எப்படின்னாக்கா, யார் கூட நீங்கள் ரொம்ப கம்யூனிகேட் பண்ணுறீங்க, யார் உங்களோட போஸ்ட்லாம் ரொம்ப பார்க்குறாங்க, யார் உங்க கூட எங்கேஜ் பண்ணுறாங்க, யார் உங்களோட போஸ்ட் போய் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க, இவங்களுக்காக தான் அந்த அந்த இவங்களுக்கு தான் அந்த போஸ்ட் போய்க்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணலான்னாக்கா, நீங்கள் வந்துட்டு அந்த கன்டென்ட் இன்னும் வைரல் ஆக்கிறதுக்கோ, இல்லை இன்னும் பெருசாக ஆக்கிறதுக்கோ, டிக்டாக்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிற வீடியோ கன்டென்ட் நல்லா இருந்தால் அதுவே வந்துட்டு எஃப்ஐபியில் உங்களுக்கு புஷ் பண்ணிடும்.
ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு அது கண்டென்ட் போய் சேராதப்ப ஹேஷ்டேக் சரியான ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் பாய்க்கிறத தவிர வந்துட்டு சில சமயங்களில், எப்போதுமே சொல்ல கிடையாது, சில சமயங்களில் வந்துட்டு நீங்கள் சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் பூஸ்ட் பண்ணலாம். என்ன ஆகுதுனாக்கா சொல்லுவாங்களே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு. ஸோ உங்களுக்கு அது தெரியும் அந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே நீச். ஆனால் வந்து அது போய் சேர மாட்டேதுனாக்கா நீங்கள் உங்களோட செஞ்ச போஸ்ட்டை நீங்கள் பூஸ்ட் பண்ணலாம். இதே விஷயத்தை நீங்கள் டிக்டாக்லோடு செய்யலாம். பட் டிக்டாக்ல ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் நீங்கள் பேசுனது உண்மையிலேயே கண்டென்ட் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா டிக்டாக்கே உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துரும். பட் அன்லெஸ் நீங்கள் அதே ப்ராடக்ட்டை மறுபடியும் ஒரு 6 மாதம் சென்று நான் மறுபடியும் அதே ப்ராடக்ட் எடுத்து விற்க போகிறேன், நான் அந்த வீடியோவே நல்லா இருந்துச்சு நான் அதே பார்க்க போகிறேன்னா நீங்கள் அப்போ அதை எடுத்து பூஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் புதுசாக வீடியோ செய்ய தேவைப்படாது. ஏன்னாக்கா சில சமயத்தில் வந்து நமக்கு தோணும் அந்த வீடியோ இந்த ஏபி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. 2 மாதிரி வீடியோ செய்வோம். அதில் ஒன்று நல்லா ஓடும், ஒன்று நல்லா ஓடாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும். எந்த வீடியோ நல்லா ஓடுது, எந்த வீடியோ போகலையோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட் செய்ய மாட்டீங்க. வேற ஒன்று செய்வீங்க. அடுத்தது இதெல்லாமே நீங்கள் செஞ்சு அங்கே போயிடுறப்ப உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு பூந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த பேமெண்ட் லிங்க்கை வந்துட்டு அவங்க அந்த பேமெண்ட்லாம் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல மலேசியால இந்த லாலாம் கரெக்டாக இருக்கிற வச்சு அந்த பேமெண்ட் பிரச்சனை இங்கே வந்தது கிடையாது. கமிஷன்லாம் கரெக்டாக வந்துடும். அண்ட் டிக்டாக்லாம் அது ஒரு பாடியாக இருக்கிற வச்சு அவங்க மேக் ஷூர் இந்த செல்லர் வந்துட்டு இவங்களுக்கு அந்த கமிஷன் கொடுத்துடணுன்றது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் நோ கொஷின்ஸ் டன். ஓகே. ஸ்க்ரீன் எல்லாருக்குமே ஷேரில் இருக்குது தானே? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது மட்டும் எஸ்னா எஸ்ன்னு சொல்லிடுங்க. சரியா இருக்கு ஜி. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது எசென்ஷியல் ஸ்கில்ஸ் டு சக்சீட். ரொம்ப முக்கியம் கண்டென்ட். நல்ல கண்டென்ட், நல்ல டாப்பிக்காக யோசிச்சுட்டு செய்யுங்க. இப்போ நல்ல கண்டென்ட், நல்ல டாபிக்னாக்கா நல்லது நீங்கள் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு நல்லா இருப்பீங்க. நான் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. நல்ல கண்டென்ட்னா ட்ரெண்டிங்காக இருக்கிற கண்டென்ட். இன்னைக்கு வந்துட்டு இப்போ எல்லாருமே ஃபுட்பால் பற்றி பேசுகிறாங்கனாக்கா நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கண்டென்ட் மாதிரி ரெடி பண்ணீங்கன்னாக்கா உங்களோட எஃப்ஐபியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் கூடயா இருக்கும். ஏன்னா எல்லாருமே அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு என்ன டாபிக் ஹாட்டாக இருக்குது, இன்னைக்கு என்ன டாபிக் வந்துட்டு பேசப்படுது ரொம்ப அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நீங்கள் செய்யலாம். இன்றைக்கினா இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த மாதம் இந்த வாரம். ஸோ நம்ம மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது புது டாபிக் வருது. ஸோ நீங்கள் அதோடு சேர்ந்து பாசிட்டிவானதை மட்டும் வச்சு நீங்கள் செய்யுங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கண்டென்ட்டே வந்துட்டு அடுத்தடுத்து உங்கள் போஸ்ட்க்கு டெவலப் பண்ணணும். ரெண்டாவது எனக்கு இந்த மலேசியாவில் வந்துட்டு என்ன டாபிக் வந்துட்டு ஹாட்டாக இருக்குது, என்ன விஷயம் ஹாட்டாக இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கனாக்கா இந்த நான் ஸ்லைட்ஸில் வைக்கல. பட் நான் இதை இன்றைக்கி சொல்கிறேன். நான் இது ஒரு டிப்ஸ் வந்துட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. கூகுள் ட்ரெண்ட்ஸில் நீங்கள் போயிட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா மலேசியான்னு தேடி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் அந்த அன்னைக்கு என்னென்ன ட்ரெண்டிங்கில் டாபிக் இருக்கோ அது எல்லாமே அங்கே காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் டாபிக் செய்ய ஆரம்பிக்கலாம். மேபி நம்ம அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ரெண்டாவது ஆடியன்ஸ் பில்டிங். நீங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் போட உங்களுக்காகவே சில செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபாலோவர்ஸில் வந்து பிஹேவியர் இருக்கும். சில பேர் வந்துட்டு அவங்க தேடுற பொருட்கள் எல்லாம் உங்கள் மூலமாக வர்ற வசி அந்த பிஹேவியர் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்கோரிதம் போனதோட அவங்க உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற டிப்ஸ் நல்லாயிருக்கும். அவங்க வந்து வாங்காட்டினா கூட அந்த டிப்ஸுக்காகவே வந்து பார்ப்பாங்க. இந்த டிப்ஸ் அவங்க பார்க்குறவங்கன்னா வாங்காட்டினா கூட நல்லா இருக்கிற வசி இது டென் டு ஷேர். மூணாவது வந்துட்டு என்ன நடக்கும்னாக்கா இந்த வீடியோஸ் வந்துட்டு அல்கோரிதம் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கும் அது போய் சேர்க்க பார்க்கும். ஏன்னாக்கா அவங்க அதை பற்றி பேசியிருப்பாங்க, அவங்க ஃபாலோவர் கிடையாது. ஆனால் அவங்க அது அவங்களோட தேவை அதில் இருக்கிற வாசி அதையும் அந்த வீடியோ அவங்களுக்கு புஷ் பண்ணும், அந்த கண்டென்ட் அவங்களுக்கு புஷ் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே. அனலிட்டிக்ஸ் ஆக முக்கியமானது. அனலிட்டிக்ஸ் நீங்கள் கண்டென்ட்லாம் செய்கிறீங்கனாக்கா என்னோட இது வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னதுனாக்கா அனலிட்டிக்ஸை போய் நீங்கள் பார்க்கணும். எத்தனை பேர் அந்த வீடியோ போய் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் அந்த கண்டென்ட் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அந்த கண்டென்ட்டை போயிட்டு ஃபேவரட்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் நான் ஃபேவரட் சொல்கிறேன்னாக்கா ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா ஒரு விஷயம் முக்கியம்னா மட்டும்தான் அந்த கண்டென்ட்டை போயிட்டு ஃபேவரட் பண்ணுவாங்க, இல்லாட்டி சேவ் பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட் முக்கியம் இல்லைனாக்கா அது நார்மல்னாக்கா அது ஓகே. லைக் பண்ணுறாங்கனாக்கா அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, பட் அது ஓகே நான் ஷேர் பண்ணிட்டேன்னு. அந்த சேவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் அந்த கண்டென்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணலாம் எத்தனை பேர் என்னோட சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கண்டென்ட் உண்மையிலேயே முக்கியம். அப்போ நான் அடுத்த வீடியோ வந்து இதை சம்மந்தப்பட்ட மாதிரி நான் ஒன்று செய்யலாம். பட் வீடியோ இதே மாதிரி இருக்கும், ஆனால் ப்ராடக்ட் வேற ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். இந்த அனாலிட்டிக்ஸ் ஸ்டடீஸ் ரொம்ப 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 முக்கியம். நான் மேஸ் மீடியாலாம் ரொம்ப பேர் செஞ்சு தரேன். மேஸ் மீடியாலாம் ட்ராக் பண்ணவே முடியாது உங்களுக்கு. டிஆர்பின்னு ஒன்று இருக்கும் அவங்க ஓகே மனுஷனுங்க இங்கே ஒரு டிஆர்பி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. அங்கே அனாலிட்டிக்ஸில் வந்துட்டு நம்ம டிவி ரேடியோலாம் போனோம்னா டிஆர்பின்னு சொல்கிற அவங்க கொடுக்குறத மட்டும்தான் நம்ம நம்ப முடியும். பட் சோஷியல் மீடியாவுக்கு
என்ன நடக்குது, ஏது நடக்குது, எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் உங்கள் வீடியோ பார்த்துருக்காங்க, வீடியோவோட குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு. தென் இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பில்டிங்லேருந்து எல்லாமே நீங்கள் செய்ய முடியும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு அஃபிலியேட்டாக எப்படி மாறுதுன்னு உங்களோட நிச் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும். இப்போ நீங்கள் என்ன கூப்பிட்டு ஐடி சம்மந்தப்பட்டதோ இல்லை மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கேட்டிங்கன்னா நான் செய்வேன். என்னால் வந்துட்டு குக்கிங் ப்ராடக்ட் பற்றி ஏதாவது சஜஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே அந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அந்த நிச் அது தேவைப்படுமான்றதை பார்க்கணும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே செக் பண்ணிக்கோங்க. இது உண்மையிலேயே வேலிட்டா ஒர்த்தா இல்லைன்னா பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். லிங்க் எடுத்துட்டு யூஆர்எல்ல லிங்க் எடுத்துட்டு அந்த லிங்க் எடுத்து தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. அந்த லிங்க் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அது வந்துட்டு யூடிஎம்னு கூட சொல்லுவாங்க ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு. அந்த ட்ராக் பண்ணுறப்ப நம்ம மெஷர் பண்ணலாம் வெதர் அந்த கொடுத்த லிங்க் வந்து சரியாக வேலை செய்தா இல்லையா. ஏன்னா சோஷியல் மீடியா கம்பெனிலாம் நாங்கள் யூடிஎம்லாம் பாவிச்சாகணும். இப்போ நமக்கு எதுக்காகனாக்கா அந்த லிங்க் தட்டி அவங்க ஒருத்தவங்க பொருள் வாங்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அது நம்மளோட சேல்ஸ் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ லிங்க்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் அந்த லிங்க் வந்துட்டு அது உங்களோட லிங்காக இல்லையான்னு. சம்டைம்ஸ் என்ன நடக்குது நான் ரொம்ப அதில் பார்த்துருக்கேனாக்கா அந்த காப்பி இந்த ஃபுல் லிங்க் இருக்கும் அது பாதியோட. ஏன்னா மவுஸில் சம்தில் செலக்ட் பண்ணுறப்ப ஃபுல்லாக செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தப்புலாம் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு வர வேண்டிய பணம். அதை பார்த்துக்குங்க. அது ஏன்னா அந்த லிங்க் போவே போகாது. அப்புறம் எப்படி வாங்குவாங்க? ஸோ அது ரொம்ப முக்கியம். ரைட். அடுத்தது இப்போ டாப் அஃபிலியேட் பிளாட்ஃபார்ம்ஸ் இன் மலேசியா நம்ம பார்க்க போகிறோம். அப் ப்ரோமோட் இஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் மிகப்படுத்தணும் ஒரு பொருளை. ஸோ மிகப்படுத்த தான் ஆளுங்க வருவாங்க. ஒரு விஷயம் நான் இப்போ என்னதான் சொன்னாலும் ஓகே மதன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னோன்னா அது நல்லவர் முடிஞ்சு. ஒரு 10 பேர் சொன்னாங்கனாக்கா ஓ மதன் ரொம்ப நல்லவங்க. இதுதான் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறப்ப தான் வந்துட்டு அது அங்கே நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே முடிஞ்சு. ஸோ அது நம்ம எப்படி ப்ரோமோட் பண்ண போகிறோம் அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது காமர்ஸ் ஜாயன்ஸ். இந்த ஷாப்பி லசாடாலேயே ரொம்ப நாளாக வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. ஆனால் டிக்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் முதலே சொன்னேன் அது பூம் ஆகுனுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே இருக்கிறது கூட நம்ம பயன்படுத்தலாம். மூணாவது விஷயம் டிக்டாக் கிரியேட் மார்க்கெட் பிளேஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து எதுனால ரொம்ப இதாகனுச்சுன்னா வீடியோ செய்யறது. ஒரு பணம் செலவு பண்ண தேவையில்ல. கரெக்டான கண்டென்ட் கொடுத்தோம்னாலே ஆளுங்களுக்கு போய் ரீச் ஆகுது. நான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. நான் என்ன வீட்டில் பார்க்குறேன்னு அதுதான் காட்டுறேன்றப்ப. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிக்டாக் அஃபிலியேட்ஸ். ஷாப்பபிளான வீடியோ முதலே சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ செய்வீங்க. ப்ராடக்ட் லிங்க் நீங்கள் போடுவீங்க. மூணாவது ட்ராக் பர்ஃபார்மன்ஸ். இது நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. இந்த அனாலிட்டிக் ரொம்ப 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 முக்கியம். அதை வச்சு தான் உங்களுக்கு ட்ராக் பண்ணுவீங்க இந்த ப்ராடக்ட் நான் இன்னும் ஃப்யூச்சரில் செய்யலாமா வேண்டாமான்னு. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அங்கே ட்ராக் பார்க்குறப்ப அந்த சேல்ஸ் எதுவுமே கன்வெர்ட் ஆகலைன்றப்ப யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்த்தோம்னாக்கா டைம் இஸ் கோல். நம்ம அப்போலே இருந்தே சின்ன வயசுலேருந்தே பார்ப்போம் டைம் இஸ் கோல்னு. அவ்வளோ எஃபர்ட் போட்டு செய்வீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அப்போ போட்டு அது வருமானம் அங்கே வராதப்ப அப்போ நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிடலாம். பொருள் மாற்ற போகிறீங்களா இல்லை வீடியோ கண்டென்ட் மாற்ற போகிறீங்களா இல்லை வந்துட்டு நீங்கள் டோட்டலாகவே இந்த பிளாட்ஃபார்ம் இல்லை வேறு பிளாட்ஃபார்ம் போக போகிறீங்களான்றதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணிடலாம். டிக்டாக் தான் வந்துட்டு இந்த ரிவல்யூஷனையும் மாற்றி விட்டுச்சு. ஸோ அதுக்கு என்ன கேட்டிங்கனாக்கா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சதுக்கு. ஏன்னாக்கா இல்லைன்னா நான் இதை பற்றி நான் ஏற்கனவே என்னோட ட்ரைனிங்லாம் சொல்லியிருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க செய்கிறதுக்கு. இப்போ டிக்டாக் வந்ததோட எல்லாருக்குமே அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கே ரொம்ப பேர் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறப்ப. தென் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏஷியா மூவ். ஏஷியா கூட வந்துட்டு நீங்கள் வந்து அஃபிலியேட் பண்ணலாம். அவங்களோட ஆப்பில் போயிட்டு கூட அவங்களுக்கு வந்துட்டு அஃபிலியேட் பார்ட்னர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அவங்க போகிற ஃப்ளைட்டுக்குள்ளே நீங்கள் அஃபிலியேட் செய்ய ஆரம்பிக்கலாம். நானும் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஆனால் நான் செய்கிறது இல்லை. ஏன் நான் அது செய்கிறது இல்லைனாக்கா என்னோட ட்ரைனிங்க்கு இதெல்லாமே தேவைப்படும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி நான் அது பாய்க்கிறது இல்லை. ரெண்டாவது நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணல. அப்போ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணல. நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்க்குறது இல்லை. ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்க்குறது இல்லை. அப்போ நான் எப்படி அதை செஞ்சு அப்போ நோ பாயிண்ட். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோ அப் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்டன் மந்த் செர்டன் டைமில் ஆளுங்க வெளியாவாங்க. இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க எண்ட் ஆஃப் தி இயர் முடிச்சதோட நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்தியன்ஸ் வந்துட்டு ரொம்ப பேர் சபரிமலைக்கெல்லாம் போவாங்க. சபரிமலைக்கெல்லாம் போகிறதுக்கு வந்துட்டு அவங்க நிறைய ரொம்ப பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஷியன் மாஸ் தான் எடுப்பாங்க. மாஸில் கூட இருக்குது இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்குறப்ப அந்த இந்தியாவோட திறந்து விட்டாங்கனாக்கா அந்த டைமில் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த லிங்க் அடிச்சுன்னா நீங்கள் ப்ரோமோட் பண்ணலாம் பாருங்கள்.
1000 பேர் போகிறதுல ஒரு 10 பேர் எடுத்தால் கூட அது உங்களுக்கு நமக்கு பணம் வருது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ அப் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ அவங்க கொடுக்குறாங்க அந்த லிங்க்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏஷாக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் டிசைன் வேலைலாம் கொஞ்சம் கற்றுக்கணும். அதுக்கும் இப்போ கென்வான்னு ஒன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூ கேன் ட்ரை யூஸிங் தட். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ஹவ் பிக் கம்பெனிஸ் என்கரேஜ் அஃபிலியேட்ஸ். ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி வந்துட்டு கொடுக்கறது 15% தான் ஒரு ஆவரேஜ். இது நார்மலாக மார்க்கெட்டிங்கில் கூட நம்ம சொல்லுவோம், அது 15% கமிஷன் கொடுக்குறாங்க ஏஜென்சிக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஸ்டாண்டர்ட் ரேட். பட் சில இதுக்கு வந்துட்டு கூட கூட இருக்குது. தென் அப்ரூவல் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 48 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப இதில் நான் பார்த்துருக்கேன், விதின் அ டே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதாவது நான் அஃபிலியேட் பார்ட்னர் ஆக போகிறேன்னு ஒரு கம்பெனி கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னாக்கா நம்மளோட ட்ராக்லாம் செக் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏஐஷாக்கு வந்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபாலோவர்ஸ் லிங்க்கு, எத்தனை ஃபாலோவர் இருக்கீங்க அதெல்லாமே என்னோட கேட்டாங்க. டிக்டாக் அந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர்லாம் இப்போ நான் வந்துட்டு இன்வாய்ஸ் பார்த்தீங்களா சில பேருக்குலாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே நான் அது வாங்கி நான் ஏற்கனவே பாய்க்கிற வாசி அவங்களே எனக்கு கொடுத்தாங்க. யூ கேன் இந்த கோட் பவுச்சிங் யூ கேன் சஜஸ்ட் டு யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். அப்போ அந்த கோட் கொடுத்து நான் வாங்கினாங்கனாக்கா எனக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் அப்ரூவல் டைம் பொறுத்து இருக்கு. தென் இது மந்த்லி ரிவார்ட்ஸ் அப் டு 5000. இது எல்லா கம்பெனியுமே செய்கிறது இல்லை. தேர் ஆர் சம் கம்பெனிஸ். ஏன்னாக்கா அவங்களுக்கு சேல்ஸ் நிறையா வர வர டாப் பர்ஃபார்மருக்கு வந்து அவங்களே கொடுப்பாங்க. டிக்டாக்ல வந்துட்டு பணம் கொடுக்காட்டினா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஸ்டூடியோ செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க இடத்த போயிட்டு அவங்களுக்கு வேணுன்ற பொருள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஏன்னா அவங்களுக்கு அங்கே சேல்ஸ் நடக்குது, அவங்களுக்கு அது பெருசாகுது. ஸோ தே ஒன் த அந்த மாதிரி செய்வாங்க. இது வரைக்கும் ஓகேவா? இல்லை ஏதாவது கேள்வி இருக்குதா? சேட்ல கூட சொல்லலாம். எஸ்னா எஸ், அப்படி நோனா நான் ப்ரொசீட் பண்ணுவேன் நான். ஸோ ஐ கன்சிடர் நோ. சரி, தேங்க்யூ. ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் மலேசியன் இந்தியன் அஃபிலியேட்ஸ். நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல இந்த இயர் அண்ட் சபரிமலை இதெல்லாம்னு பாருங்கள். கல்ச்சுரல் டைமிங் ப்ரோமோட் ஃபெஸ்டிவல் ப்ராடக்ட்ஸ் பிஃபோர் தீபாவளி அண்ட் தைப்பூசம் ஃபார் மேக்ஸிமம் ரெலவன்ஸ். இது ஆக்சுவலி உண்மை. தீபாவளி தைப்பூசம் டைமில் வந்துட்டு தீபாவளிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி பொருட்கள், தைப்பூசத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக பால், அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள், பொங்கலுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன் கூட நீங்கள் டார்கெட் பண்ணாலே நீங்கள் மார்க்கெட்டை பிடிச்சிடலாம். நம்ம சொல்கிறோம் 6% தான் இருக்கும், நமக்கு வந்துட்டு எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்றோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, நான் ட்ராக் ரெக்கார்ட் முதல்ல செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் ஓடின படங்களில் லிஸ்ட்டில் அமேசான் ப்ரைமில் நம்பர் 1 இருக்கிற படம் வந்து ஜெயிலர். டாப் 10 மூவியில் வந்துட்டு நம்பர் 1 ஜெயிலர், நம்பர் 9 வந்து வேட்டையன் இருக்குது. ஸோ அமேசானில் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த படம் வந்து நம்பர் 1 ரேங்கிங் ஃபுல் மலேசியாவில் இருக்குன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு டிஜிட்டலில் வந்து நம்ம அந்த அளவுக்கு வேகமாக இருக்கும். அப்போ இதெல்லாமே வந்துட்டு நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா மார்க்கெட்டை பிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் அடுத்த பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். தென் அடுத்தது பைலிங்குவல் கண்டென்ட், தமிழ், இங்கிலீஷ். ஏன்னா நம்ம நம்ம என்ன சொன்னோன்னா இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்தியனோட முடிச்சிட்டோன்னே நீங்கள் அடுத்தது மார்க்கெட்டை பெருசாக்க போகிறப்ப இங்கிலீஷில் கண்டென்ட் செய்யலாம். நீங்கள் பாருங்கள், சில 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 ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பார்த்தீங்கன்னா மலையில் பேசுவாங்க. அந்த மலையில் பேசுகிறப்ப அதுக்காகவே ரொம்ப பேர் அவங்க கண்டென்ட் போய் பார்க்குறாங்க. அப்புறம் மலையில் போய் பேசுகிற வாங்குறாங்க. எஸ் சொல்லுங்க. ஓ 32. ஓகே. தென் கம்யூனிட்டி குரூப்ஸ். ஃபேஸ்புக் குரூப்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கூட போயிட்டு நீங்கள் உங்கள் கண்டென்ட் ஷேர் பண்ணலாம். பிகாஸ் நிறைய பிஸ்னஸ் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்லலாம் நீங்கள் போய்ட்டு உங்கள் கண்டென்ட்டை போடலாம். உங்களோட டிக்டாக் வீடியோஸோட லிங்க் எடுத்து நீங்கள் அங்கே போடலாம். உங்களோட ப்ராடக்ட், அதாவது மற்றவங்களோட ப்ராடக்ட் தான் நீங்கள் எடுத்து விற்கிறீங்களா, ஸோ கன்சிடர் அது உங்களோட வீடியோ தானே. நீங்கள் அதை போய் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய குரூப்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்க, குரூப்ஸ்னு நிறைய பேர் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குரூப்போட மேனேஜர்கிட்ட குரூப்போட ஓனர்கிட்ட பேசிட்டு நீங்கள் அதை போட ஆரம்பிக்கலாம். இது வந்துட்டு நான் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அதை சொல்கிறேன் நான். தென் optimize for smartphone users who make up to 98% of Malaysian internet users. நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு பார்க்க போனால் ஃபோன் இருக்குது. 16 இயர்ஸ் அபவ் போயிட்டாலே எல்லாருமே ஃபோன் வச்சுருக்காங்க மலேசியாவில். அந்த எண்ணிக்கையும் இருக்குது. ஸோ அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்குது. ஆனால் அந்த டிசிஷன் மேக்கிங் மட்டும்தான் வந்து ஒரு சர்டன் ஏஜ் கிட்ட இருக்குது. ஏன்னா 16 வயசு கிட்ட ஃபோன் இருந்தாலும் அவங்க அந்த டிசைட் பண்ண முடியாது. அவங்களுக்கு வேணுன்றது மட்டும்தான் அவங்க வாங்கிக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வேணுன்றது என்னதுன்னா கெட்ஜெட்ஸ், சின்ன சின்ன ஜாமானுங்கன்னு.
நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அவங்களுக்கு டார்கெட் தகுந்த மாதிரி நீங்கள் விற்கிறப்ப அவங்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஸோ 16 வயசு பையனை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட் நீங்கள் டார்கெட் பண்ணணும். எல்டரி பீப்புள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்டை நீங்கள் செய்யணும். ஸோ ஒரு ப்ராடக்டோட நிப்பாட்டுறது தப்புன்னு சொல்லுவேன் நான். ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கிறப்ப நிறையா பயன்படுத்துங்க. மியூட். ஓகே. தென் அவாய்டிங் காமன் பிட்ஃபால்ஸ். ஏன்னா இப்போ சமயத்தில் வந்துட்டு நல்லதே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப சமயத்தில் ஏதாவது ஒரு சர்க்கிள் வரும். ஸோ அது என்ன ஆகுதுனாக்கா ஒரு ப்ரோடாக்ட் நம்ம போய்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ப்ரோடாக்ட் போகிறதுக்கு முன்னே ஒரு ப்ரோக்ராம் நம்ம கலந்ததுக்கு முன்னே அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் என்னதுனாக்கா அந்த அஃபிலியேட்டில் சேர்றதுக்கே உங்களை வந்து பணத்தை கட்ட சொல்லுவாங்க. பணம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அசெட் பாருங்களேன். நார்மலாக அஃபிலியேட்னாலே எல்லாமே ஃப்ரீ. அது நான் பாய்க்க போகிறேன் எனக்குன்னா அது வந்துட்டு நான் பணம் கட்டி வாங்குவேன். நான் எடுத்து செய்கிறதுக்கே நான் பணம் கட்ட போகிறேன்னா அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 1000 வெள்ளி கட்டுங்க நீங்கள் அப்புறம் அஃபிலியேட் செய்யுங்கன்றப்ப நீங்கள் அந்த 1000 வெள்ளி எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அது உண்மையிலேயே ஒர்த்தா இல்லையா? உங்களுக்கு 1000 வெள்ளி நீங்கள் கட்டுங்க, உங்களுக்கு கமிஷன் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 10 வெள்ளி தராங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நாள் எடுக்கும் உங்களோட போட்ட 1000 வெள்ளி எடுக்கிறதுக்கு. அது நாட் ஒர்த். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்குலேட் பண்ணிட்டு போகணும். அதுதான் மிஸ்டர் சுரேஷ் அவர் டீட்டெயிலாக சொன்னார். கல்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் உங்களுக்கு ப்ராடக்ட் இல்லை, உங்களுக்குன்னு சர்வீஸ் இல்லை, நீங்கள் அவங்களோட ப்ராடக்ட் எடுத்து விற்கிறதுக்கு உங்களை காசு கட்ட வைக்கிறாங்கனாக்கா அதில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது உங்களோட வேல்யூ வந்துட்டு அதில் முக்கியமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அவங்களுக்கு வந்துட்டு இது எப்படி சொல்கிறதுனாக்கா லைக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஓகே. ஒரு ப்ராடக்ட் பார்க்கிறீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு உண்மையிலே அது பெனிஃபிட்டா இருந்திருக்கணும். அந்த வேல்யூ இருந்திருக்கணும். அப்பதான் நீங்க மத்தவங்ககிட்ட ப்ரோமோட் பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அ நல்லா இருக்கு. ஆனா அது எனக்கு தெரியல. நான் அத ப்ரோமோட் பண்றேன்னா, அது நாட் ரைட். ஏன்னா உங்களுக்கே அதுல நம்பிக்கை இல்ல. நீங்க இன்னொருத்தவங்கள வாங்க சொல்றீங்க. அந்த மாரி செய்யாதீங்க. ஏன் அத நான் சொல்றேன்னா, உங்கள நம்பி இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஆளுங்க ரெடியா இருப்பாங்கல்ல. ஸோ அது ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட் பில்டிங் ஃபோக்கஸ். அது ட்ரஸ்ட் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அடுத்தது டேட்டா ட்ரிவன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்க காரணம் என்னன்னா, டேட்டா உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா உள்ள எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் டேட்டா இருக்குது. அது எல்லாமே டேட்டா தான் உங்களுக்கு நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் டேட்டா தான். ஸோ இந்த டேட்டா வச்சு தான் நிறைய பேர் மார்க்கெட்டிங்கே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது வச்சு இது உங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்றத நீங்க பார்க்கலாம். இல்லாட்டினாக்க நீங்க பாட்டு அந்த வெப்சைட்ல போட்டு நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பார்த்தாக்கா அந்த வெப்சைட் யாருமே பார்க்காம இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு கஷ்டம். ரைட்டா? ஓகே. ரிசோர்ஸ் அண்ட் சப்போர்ட். ரிசோர்ஸ் அண்ட் சப்போர்ட்ல என்னதுனாக்கா, ஃப்ரீ ட்ரெய்னிங். நீங்க இடையில பார்த்துருப்பீங்க. சின்ஸ் கோவிட் டைம்ல தான் வந்து நெறைய ட்ரெய்னிங்லாமே ஆரம்பிச்சாங்க. ஹெச்ஆர்டி கார்ப்ல வந்து நெறையா கிராண்ட்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு நான் பார்க்குறேன். ஸோ ஹெச்ஆர்டி கார்ப்ஸ்ல வந்து நெறைய ப்ரோகிராம் செய்றது இந்த வந்து அந்த மாரி ஆப்ஷன் நெறைய இருக்கு. அது போங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஸ்பர் இந்த டீம் பாருங்க. லைக் மார்ச்ல ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது வித்தவுட் ஃபெயில் அது ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லா எக்ஸ்பர்ட்டும் லைக் இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ட கூப்பிட்டு நீங்க இந்த மாரி ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்றப்ப, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹேப்பி இங்க இருக்கிற அ இங்க மொத்தம் 12 பேர் இருக்கோம் என்னையும் சேர்த்து. ஸோ இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இத கத்துக்கிறதுக்குன்றப்ப. ஸோ அந்த பெனிஃபிட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத கத்துக்கிட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கத்துக்கிட்டு அத ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஹெச்ஆர்டிசி கீழ நெறைய ஃப்ரீ புரோகிராம்ஸ் இருக்கு. அதெல்லாம் அட்டெண்ட் பண்றப்ப யூ டெண்ட் டு லேர்ன் மோர். 2வது கம்யூனிட்டி குரூப். இது நான் மொதயே சொன்ன மாதிரி என்னதுனாக்கா, டிஸ்கார்ட் வந்துட்டு அது நார்மலா கேம்க்கு பாய்ப்போம். இது எதுனாலனாக்கா அப்ப சில சில கேமர்ஸ் இங்க இருக்கீங்களான்னு தெர்ல. அதுல கேமர்ஸ்க்கு என்ன நடக்கும்னாக்கா, இப்ப நாங்கலாம் வந்துட்டு அத ஷேர் பண்ணிக்குவோம். எங்க போய் வாங்குறது, எப்படி வாங்குறது, ஸ்கின்ஸ் அதெல்லாமே வாங்குறதுக்கு இப்ப. அதுக்கு நாங்க டிஸ்கார்ட் பாய்ப்போம். டெலிகிராம்ல நெறைய பேர் டெலிகிராம் பாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா WhatsAppல வந்துட்டு பெரிய ஃபைல்ஸ்லாம் அனுப்ப முடியாத அவசியம்னு. இப்போ WhatsAppே பெரிய ஃபைல்ஸ்லாம் அனுப்ப முடியுது. ஸோ அதர் தென் WhatsApp, Facebook யூ கேன் யூஸ் Discord அண்ட் Telegram. அடுத்தது வந்து வெபினார்ஸ். நெறையா ஆன்லைன் செமினார் தான் வெபினார். அந்த மாரிலாம் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுல வந்துட்டு நெறைய விஷயங்கள் கத்துக் குடுக்குறாங்க. நான் ஆன்லைனோட Amazon கிளாஸே அட்டெண்ட் பண்ணேன். அதுவே வந்துட்டு அவங்க ஃப்ரீயா தான் செஞ்சாங்க. ஸோ இந்த மாரி ஃப்ரீயான கிளாஸு நெறைய இருக்குது. ட்ரை டூ கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தென் சில கிளாஸ் வந்துட்டு காசு கட்டி நம்ம போகணும். அந்த மாரி இருக்கிறப்ப தயவு செஞ்சு போங்க. அதுல வந்துட்டு நமக்கு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அதுல நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும்.
காசு கட்டி போகிறப்ப நமக்கே தெரியும். அதில் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு வழி தெரியும். ஒரு கிளாஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, ஐயோ நான் காசு கட்டிட்டேனே, அந்த கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஃப்ரீயாக இருக்கிற வசி சமயத்தில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கனாக்கா, டேக்கன் ஃபார் கிராண்டட்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறையா போயிட்டு பழகிக்குங்க, அதை பயன்படுத்துங்க. தென் இதோ வரைக்கும் நான் பேசுனதோட கன்க்ளூஷன் நான் வரேன் நான். பிகின் வித் ஜஸ்ட் அ ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் சோஷியல் அக்கௌண்ட். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது இது மட்டும்தான். நான் பணத்தை கூட சொன்னேன், அதெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்கன்னு. ரெண்டாவது, பெரிய பிராண்டாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி பிராண்டை பாருங்கள். மூணாவது, கம்யூனிட்டி பவர். நம்ம யார் கூட கனெக்ட் பண்ண முடியும், யார் கூட நம்ம சேர்ந்து செய்ய முடியும், அதாவது ஆன்லைனில் சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸை தவிர ஆன்லைனில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து நம்ம எப்படி செய்யலாம். அதாவது சில குரூப்ஸ் இருக்கும். இப்போ முன்ன பார்த்தீங்கன்னா கிராப் செய்கிறவங்களாம் பாருங்கள், ஒரு குரூப்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான், அப்போ நிறைய குரூப்லாம் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் ஆகலாம். மூணாவது, கடைசி என்னதுனாக்கா, டெய்லி கன்சிஸ்டன்டாகவே இருக்கணும். நான் நிறைய டிக்டாக் பார்த்துட்டு ரொம்ப பேர் என்னென்னா ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்காங்க. அதை பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களோட வீடியோ வந்துட்டு அல்கோரிதம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் போட்டு 3 நாள் போடாதப்ப அந்த வீடியோ நல்லா வந்தது அப்படியே இறங்கிரும். இப்போ அந்த மாதிரினாக்கா, அப்போ கஷ்டப்பட்டு நம்ம சொல்லுவோம், கஷ்டப்பட்டு உழைச்சி நான் போடுறேன், ஆனால் வீடியோ போக மாட்டேங்குது, ஏன்னா கன்சிஸ்டன்சி இல்லைன்னு. ஆனால் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு see ரொம்ப பேர் கன்சிஸ்டன்சியாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தென் இப்போ சில டேட்டாஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப வாட்டி நான் சொன்னேன் டேட்டான்னு. இப்போ டேட்டா பார்க்கலாம். ரைட். இது வரைக்கும் நான் அது எல்லாமே முடிச்சிட்டேன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி. ஏன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் பேச போகிறேன் நான். ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா? ஏன்னா டேட்டா போகிறோமா, டேட்டாக்கு வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு போரிங்காக இருக்கும். ஓகே, ப்ரொசீட் பண்ணலான்னா நோன்னு சொல்லிட்டாலே போதும், நான் ப்ரொசீட் பண்ணிடுறேன். எனி ஒன் ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷூர் தட் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹியர். அதுதான். ஆஹா, நோ, டன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, மலேசியாவோட பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 மில்லியன் இருக்குது. இந்த 35 மில்லியனில் வந்துட்டு 79% வந்து urbanக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே ஓகே, எல்லாமே urbanக்கு வந்துட்டோம் முக்கால்வாசி பேர். அப்போ urbanization வந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டேட்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே டவுனுக்கு தான் வந்துட்டாங்க. இந்த 35 மில்லியனில் 43 மில்லியன் கிட்ட ஃபோன் இருக்குது. அப்படின்னா கூட இருக்குது பார்த்தீங்களா? 35 மில்லியன் தான் பாப்புலேஷன், 43 மில்லியன் ஃபோன் இருக்குது. 125% மோர் ஃபோன்ஸ் கம்பேர்ட் டு த பாப்புலேஷன். இது எப்படி சொல்லுவாங்கனாக்கா, சில பேர்கிட்ட 2 ஃபோன் இருக்கும். சில பாத்தி பெண்டாத்தாங் அவங்க கூட இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே இது நமக்கு நல்லது. அடுத்தது பிஸ்னஸ் செய்கிறவங்க சொல்கிறேன். அடுத்தது இண்டிவிஜுவல் யூசிங் இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா 34 மில்லியன். 35 மில்லியனில் 34 மில்லியன் இன்டர்நெட் பாய்க்கிறாங்க. அடுத்தது சோஷியல் மீடியா பாய்க்கிறவங்க 25 மில்லியன். 70% ஆஃப் பாப்புலேஷன் சோஷியல் மீடியா பாய்க்கிறாங்க. இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் நான் சொல்ல வரேன் நான். நான் ரொம்ப இப்போ இவ்வளோ நாள் தெரியலன்னா நம்ம யோசிப்போம், என்ன இருக்குது, எவ்வளோ செய்யலான்றதுன்னு. உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் நான். எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. டன். அடுத்தது ஆப் ரேங்கிங் கன்சியூமர். நான் கொடுக்குற டேட்டாலாம் வந்து ஃபெப்ரவரி இந்த வருஷத்தோட, சில இது வந்து போன வருஷத்தோட இருக்கும். ஃபெப்ரவரி பிறகு நம்ம பார்த்ததுல ஆப் ரேங்கிங் நம்பர் 1 டிக்டாக் வந்துட்டார். இப்போ மொபைல் கேம் விட்டுருவோம், நம்ம இதை பேசிடுறேன் நான். டிக்டாக், யூடியூப், ட்ராமா பாக்ஸ், கூகுள் ஒன், டிஸ்னி, கேப்காட், அப்புறம் ஷாமே, வியூ, சாட் ஜிபிடி, சுகா, இதெல்லாமே இருக்குது. அடுத்தது இங்கே மொபைல் கேம், ஃபுட்பால், மொபைல் ஏஜென்ட், இதெல்லாமே இங்கே இருக்குது. இது இன்னொரு விஷயம், நான் எதுக்காக நான் சொல்ல போகிறேன்னாக்கா, இன்கேஸ் இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, இந்த டேட்டா ப்ரைவசி, பிடிபி எல்லாம் நம்ம பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். டிக்டாக்கோட ஓனர் பைட் டான்ஸ், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். கேப்காட்டோட ஓனரும் பைட் டான்ஸ் தான். அடுத்தது மொபைல் ஏஜென்ட் பேங் இருக்குல்ல, அதோட ஓனரும் பைட் டான்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக் நம்மக்கிட்ட எவ்வளோ டேட்டா எடுக்குதுன்னா, வயசானவங்கலேருந்து சாதாரணமாக இந்த வீடியோ செய்கிறதுக்கு அவங்க குரூப் கிட்டே எடுக்குது. ரொம்ப பேர் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் மொபைல் ஏஜென்ட்ஸ் தான் விளாட்றாங்க, அவங்ககிட்டயும் அந்த டேட்டா எடுக்குது. ஸோ இந்த பைட் டான்ஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி பாருங்கள். ஏன்னா நம்ம எப்போதுமே வந்துட்டு பேசுகிறதுன்னா கூகுள் தான் எல்லாமே வச்சுருக்கு, கூகுள் தான் கண்ட்ரோல் பண்ணுது, இல்லைன்னா ஃபேஸ்புக் மேத்தா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. இது இன்னொரு கம்பெனியும் இருக்குது, அதுதான் டிக்டாக். ஆனால் தான் வந்துட்டு யூஎஸ் எப்போதுமே இந்த டிக்டாக் வந்துட்டு அவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா யூ ஆர் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் டேட்டா ஃப்ரம் அஸ்னுவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியணும், யார் யார் எந்தெந்த கம்பெனி ஓனர்ன்றது. அதனால தான் இதை நான் இங்கே வச்சுருக்கேன் நான். அது மட்டும் இல்லாமல்
இப்போ நீங்கள் டிக்டாக் பாய்க்கலாமா வேணாமா நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கே அங்கே தெரியுது டிக்டாக் இருக்குது. ஸோ நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் பிஸ்னஸ் செய்யலாமா அதில். ஓகே, நெக்ஸ்ட். காமர்ஸில் ரொம்ப பேர் அதிகமாக வாங்குற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். சுரேஷ் கூட சொன்னப்போ இந்த 6 சேல்ஸ் 5 சேல்ஸ்லாம் வர்றப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஜாமான் தான் விற்கும். சில பேர் காடி வரைக்கும் விற்கிறாங்க ஆன்லைனில். ஸோ எலக்ட்ரானிக் எப்போதுமே நல்ல மார்ஜின் இருக்கிற வச்சு நல்லா வைப்பாங்க. அடுத்தது ஃபேஷன், பியூட்டி, பர்சனல் இதை தான் நான் ரொம்ப பார்க்குறேன். நான் ஆன்லைனில் கூட ரொம்ப பேர் வந்துட்டு அஃபிலியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எலக்ட்ரானிக் வந்து மார்ஜின் நிறையா வைக்க முடியும். அது வந்து சட்டுன்னு எக்ஸ்பயர் ஆகாது. ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து எப்போதுமே ரிஸ்க் கூட. ஏன்னா அந்த பேக்ட் ஃபுட், கேன் ஃபுட்னா பரவாயில்ல, ஒரு 1 இயர்க்கு இருக்கும் எக்ஸ்பைரி டேட்டு. இந்த ஃப்ரெஷ்ஷாக செய்கிற ஃபுட்லாம் வந்துட்டு 3-4 டேஸில் 1 வீக்கில் எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு கூட. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரிஸ்க் குறைவுன்ற வச்சு அவங்களோட மார்ஜின் நல்லா இருக்கும், வேறு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப இது பண்ணுவாங்க. ஃபுட்டுக்கு வந்துட்டு மார்ஜின் வந்துட்டு ரொம்ப இருக்காது. ஏன்னா அவங்க விற்கிறவங்களே செய்கிறவங்களே அவங்களோட மார்ஜின் கூட வச்சுக்குவாங்க, ரிஸ்க்கு கூடன்ற வாசி. ஸோ நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு என்ன மார்ஜின் கிடைக்கிது அஸ் அஃபிலியேட்டானு. அவங்களோட மார்ஜின் அதை அவங்க பார்த்துருவாங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது அவங்க இங்கே ரொம்ப பேர் பாயராக என்னத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு பாயர், அதுலேருந்து எனக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு அஃபிலியேட் பார்ட்னராக இருக்கீங்கன்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த செல்லர்கிட்ட அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஃப்ரீ டெலிவரி இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். ஃப்ரீ டெலிவரி இருக்குது அந்த மாதிரினாக்கா, அந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே நீச்சா இருக்குனாக்கா, நீங்கள் அதில் இறங்கி வேலை செய்யலாம். ஏன்னா டிமாண்ட் வந்து ஃப்ரீ டெலிவரிக்கு. அதுக்கப்புறம் தான் கூப்பன்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், அப்புறம் கஸ்டமர் ரிவ்யூஸ் போய் கண்டிப்பாக படிப்பாங்க. அப்புறம் தான் சிம்பிள் ஆன்லைன் செக் அவுட். இந்த 4 விஷயங்கள் லாயல்ட்டி ப்ரோக்ராம்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது வந்துட்டு லாயல்ட்டி ப்ரோக்ராம் எதுனாலும் ரிட்டைன் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு வந்துட்டு லாயல்ட்டி ப்ரோக்ராம் வந்துட்டு எப்போ நம்பர் 3ல இருந்து அப்படியே அது இறங்கிக்கிட்டே வருது. பட் லாயல்ட்டி வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, கஸ்டமர் ரிட்டைன் பண்ண முடியும். அந்த கஸ்டமர் மாட்டாங்க. பட் அதோட டிமாண்ட் வந்துட்டு தான் இப்போ குறைஞ்சிட்டு வந்தா கூட லாயல்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் அடுத்தது ஓவர்வியூ ஆஃப் சோஷியல் மீடியா யூஸ். நம்பர் ஆஃப் சோஷியல் மீடியா யூஸ் மொதலே நம்ம பார்த்துட்டோம். 35 மில்லியனில் வந்துட்டு 25 மில்லியன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐடென்டிட்டி மாறுதுன்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி மாறுது என்னதுன்னா, இந்த குவார்ட்டர்லி வந்து யாரும் மாறல. பட் இயர்லி அது மாறுது. அதாவதுனா இன்னைக்கு நான் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஜி மதன் பேர் வச்சிருக்கேன் ஃபேஸ்புக்கில். ஒரு வருஷம் சென்று நான் இன்னொரு பேஜ் ஒன்று ஆரம்பித்து ஜி மதன் எடுத்துட்டு வெறும் மதன் மட்டும் பாய்க்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அது என்ன ஆகுதுனாக்கா, அந்த ஐடென்டிட்டி புது அக்கௌண்ட் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதோட இன்க்ரீஸ் ஆஃப் அக்கௌண்ட் பாருங்கள், 25 மில்லியன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னது +4.1. அப்போ எக்ஸ்ட்ரா 1 மில்லியன் புது அக்கௌண்ட் அங்கே வருது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு புது அக்கௌண்ட், ஒரே ஆளுக்கு இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று புதுசாக வருது. இதெல்லாம் ஐடென்டிட்டி மாறுறப்ப நம்ம அவங்க எல்லாத்தையுமே நம்ம டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கூட இருக்கும். டைம் அவரேஜாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சோஷியல் மீடியாவில் 2 மணி நேரம் 46 நிமிஷம். அடுத்தது நம்பர் ஆஃப் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வர்சஸ் ஈச் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா 8.1 அந்த நம்ம யூஸ் பண்ணுறது. சோஷியல் மீடியா யூசர் ஐடென்டிட்டி பாப்புலேஷன் பிரகாரம் இது ஓகே. இது அவ்வளோவா இது லைக் டோட்டல் பாப்புலேஷனுக்கும் யூசர் ஐடென்டிட்டிக்கும் அதை நான் மேலேயே நான் சொல்லிட்டேன். நான் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்கிறது வந்து 87%. தென் இதில் முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா யூசர் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னா மேலுக்கு வந்து 54% இருக்காங்க சோஷியல் மீடியா யூசர். அதே ஃபீமேல் வந்து 45% இருக்காங்க. ஸோ உங்களோட டார்கெட் பண்ணுறதுக்கு மேல் ஃபீமேல் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க. 54-45ன்றது கிட்டத்தட்ட 50-50 தான். ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். தென் ரொம்ப பாவிக்கிற சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்தது ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே இருக்குது. அடுத்தது இன்ஸ்டாகிராம், அடுத்தது டிக்டாக், அதுக்கப்புறம் தான் டெலிகிராம், இது எல்லாமே வருது. இந்த 4மே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இதுதான் டாப்பாகவும் இருக்குது மலேசியாவில். ஸோ வி கேனாட் சே நோ. அடுத்தது ஃபேவரட் சோஷியல் மீடியா. இது வந்து யூசேஜ். இது வந்து அவங்கள போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா அவங்களாம் நார்மலாக சொல்கிறது வாட்ஸ்அப், டிக்டாக், ஃபேஸ்புக், அப்புறம் தான் இன்ஸ்டாகிராம். யூசேஜ் வந்து டிக்டாக் 4வது இடத்துல இருந்தாலும் டிக்டாக் அவங்க மைண்டில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ அதோட டிமாண்ட் இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. டிக்டாக் வந்துட்டு அது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேம்ன்றது நான் கொண்டத்தில் காட்டுறேன். நான் சோஷியல் மீடியா ஆப்ஸ் ஆவரேஜ் டைம் பர் யூசர் பாருங்கள். டிக்டாக்ல ஸ்பெண்ட் பண்ணுற டைம் 42 hours பர் யூசர். ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அப்படியே போயிடுது அதில். ஸோ ஸ்க்ரால் பண்ணி அப்புறம் தான் யூடியூப் ஷார்ட்ஸ். ஏன்னா இப்போ யூடியூப்போ ஸ்மார்ட், அவங்க ஷார்ட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமும் ரீல்ஸ்னு வச்சுருந்தா கூட டிக்டாக்கோட வீடியோஸும் யூடியூப் ஷார்ட்ஸும் நல்ல
மார்க்கெட்டிங். அது டக்கு டக்குன்னு வீடியோ வர்றது, கண்டென்ட் நமக்கு தகுந்த மாதிரி அல்கோரிதம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கிற வாசி வி டென் டு ஸ்டிக் டு இட். இப்போ யூடியூபோட த பெஸ்ட் பார்ட் என்னன்னா எல்லா கடையிலுமே கா ஆப் கா ஆப்லே இருக்கு. ஸோ காப்லேயில் ஆப்பிளோட தட்டி விட்டிங்கனாக்கா யூடியூப் தட்டி விட்டு அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப ஸோ அதோட டிமாண்டும் அங்கே ஏறுற வச்சு தான் வந்துட்டு யூடியூப் டக்குன்னு இங்கே வந்தது. அடுத்தது டிக்டாக் யூசர்ஸ் இன் மலேசியா 2025ஓட டிக்டாக்குக்கு மலேசியாவில் மட்டும் 19.30 மில்லியன் யூசர்ஸ் 18 வயசுக்கு மேலே இருக்காங்க. இந்த ஏர்லி ஆஃப் 2025 சொல்கிறேன் நான். ஆக்சுவலி 2023ல் எண்ணிக்கை கூட இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு. டிக்டாக் ஆட்ஸ் வந்துட்டு 72% போய் சேருது. ஸோ ஆட்ஸ் செஞ்சிங்கன்னா இவ்வளோ பேருக்கு போய் சேரும். நம்ம அதை பூஸ்டிங் பற்றி சொல்லியிருந்தால அதுதான் அது. ஸோ அப்புறம் வந்துட்டு ஆட்ஸ் வந்துட்டு 52% ஆஃப் லோக்கல் இன்டர்நெட் யூசர் போய் சேர்ந்துடும். ஸோ அது வந்துட்டு 55% வந்துட்டு என்ன ஏஜோ இல்லை எல்லாருக்குமே போய் சேரும். அதில் முக்கியமான விஷயம் நம்ம அதை சொன்னது சோஷியல் மீடியாவுக்கு நான் காமிச்சது. நான் பின்னாடி போகிறேன். டோட்டல் சோஷியல் மீடியா யூசரில் மேல் 54%, ஃபீமேல் 45%. பட் டிக்டாக்கோட மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா மேல் 49%, ஃபீமேல் 50%. ஃபீமேல் இங்கே கூட இருந்தாங்க. பட் ஸ்டில் கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் பேக் டு த லைக் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 50% தான் 2 பேருமே ஏறத்தாழ. முன்ன வந்து மேல் குறைவாக இருந்துச்சு எண்ணிக்கை. முன்ன 43% தான் இருந்துச்சு மேலோட. இப்போ 49% வந்துட்டாங்க. ஸோ டிக்டாக் நிறைய பேர் பாய்க்க ஆரம்பிக்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது வித் அண்ட் டு லேர்ன். நான் நிறைய விஷயம் டிக்டாக்ல கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனாலே வந்துட்டு நிறைய மேலும் இப்போ பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் வெரி குட் பிளாட்ஃபார்ம். பர்ச்சேஸ் ஜேர்னி இது சில ஃபேக்ட்ஸ். பிராண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க போகிறாங்கனாக்கா அதில் எப்படி டிசைட் பண்ணி ஆளுங்க வாங்குறாங்க அப்படின்றது தான் மலேசியாவோடையும் குளோபலோடையும் நான் கம்பேர் பண்ணுறது. சோஷியல் மீடியா பார்த்து வாங்குறதுல பார்த்தீங்கன்னாக்கா 39% மலேசியா. ஸோ குளோபலோட நம்ம இன்னும் சட்டன் டிசைட் பண்ணிடுறோம். ஆன்லைன் ரீட்டைல் வெப்சைட்டில் போய் வாங்குறது 38% இருக்குது. சர்ச் என்ஜினில் போய் தட்டி பார்த்து அதை போய்ட்டு தேடுறது நமக்கு இருக்குது. ஆன்லைன் ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி போய் வாங்குறதுல சர்ச் என்ஜினில் போய்ட்டு நம்ம ரிசர்ச் பண்ணுறது 54%. சோஷியல் நெட்ஒர்க்லேயும் 54% இருக்கும். கன்சியூமர் ரிவ்யூஸ் பார்த்து வாங்குறது 44%. ஸோ குளோபல் பார்த்தோம்னா குளோபல் எண்ணிக்கையோட மலேசியா இருந்து நம்ம டிசைட் பண்ணி எடுக்குது ஆன்லைனுக்கு எண்ணிக்கை நல்லா கூட யார். ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 66%. நான் அடுத்தது வேறு இடத்துலேருந்து இது இன்னும் வேறு இடம் ஸ்டில் அதே தான். ஃப்ரீ டெலிவரி இருந்தால் சூப்பர். 1000 வெள்ளிக்கு என்ன ஜாமான் வாங்குறது எனக்கு முக்கியம் இல்லை. 4 வெள்ளி ஜாமான் வந்து 4 வெள்ளி என்னை சார்ஜ் பண்ணக்கூடாது. அது ஃப்ரீயாக இருக்கணும். அது நல்ல ஒரு விஷயம் அது. அடுத்தது கூப்பான்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்க்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது. தென் ரிவ்யூஸ் ரொம்ப நம்ம ரிவ்யூஸ் படித்து வாங்குறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ரிவ்யூஸ் வந்துட்டு பார்த்து அது உண்மையிலேயே ஒர்த்தா இல்லையா நம்ம பார்க்கணும் பாருங்களேன். தென் பிராண்ட் அட்வொகசி. அது வந்துட்டு அந்த பிராண்டோட முக்கியத்துவம் அது என்ன குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்றதை பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்கிட்டு வேலை செய்யணும்னா அது வேஸ்ட்டில். அதுலேயும் வந்து நம்ம ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸான்னு பார்க்குறதுல 58% இருக்குது. பெட்டர் ரிவார்ட்ஸ் சிஸ்டம் இருக்கான்னு பார்த்தா எஸ். அண்ட் லவ் ஃபார் த பிராண்ட். அது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சில பேருக்கு வந்துட்டு அது மாற்ற முடியாது. இப்போ என்னால் ஐஃபோன் விட்டு மாறினா வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரினாக்கா அவங்களாம் அந்த அதில் தான் இருப்பாங்க. அதுவும் வந்துட்டு மலேசியாவில் அது கூட தான் இருக்குது. தென் இன்னோவேட்டிவாக இருக்கான்னு பார்த்தாக்கா அதில் பார்த்து வாங்குறவங்க 56%. ரிலையபிளான இருக்கான்னு பார்க்குறவங்க இருக்காங்க 54%. ஸ்மார்ட் அதுவும் 52%. தென் ஆன்லைன் பர்ச்சேஸ். ஏன் நான் அதை காட்டுறேன்னாக்கா இதெல்லாம் இங்கே ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் அஃபிலியேட் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பொருட்கள் எடுத்து செய்யலான்றதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். நான் க்ரோசரி ஐட்டம் தான் நிறைய வாங்குறாங்க ஆன்லைனில். ஸோ குளோபலுக்கோட மலேசியாவிலேருந்து 46% வந்துட்டு க்ரோசரி ஐட்டமுக்கு போகிறாங்க. பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் ஆனால் தான் நான் பார்க்குறேன். நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு அஃபிலியேட் செய்கிறது நான் பார்க்குறேன். ஆன்லைன் விற்கிறதையும் பார்க்குறேன். அதுக்கு டிமாண்ட் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. க்ளோதிங் ஷூஸ்க்கு 31% டிமாண்ட் இருக்குது. ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் அந்த சொன்ன மாதிரி வீட்டுக்கு வேண்ட பொருட்கள் எல்லாமே அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த லக்ஸுரி, மெடிசன், ஹெல்த் கேர், ஹோம் அதெல்லாம் டிமாண்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கு குறைவாக இருந்தால் கூட அதுக்கு மார்ஜின் கூட. ஸோ எல்லாருக்குமே அது தேவைப்படாது. ஆனால் அது நீங்கள் ஒன்று செஞ்சால் கூட அதுக்கு மார்ஜின் கூடன்றப்ப நீங்கள் அது கூட சம்பாதிக்கலாம். அடுத்தது பர்ச்சேஸ் ரெஃபரன்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு என்ன வேணும்னா இந்த ஆன்லைனில் நடக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சொந்தம். இப்போ எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் பார்ப்பீங்களா? முன்னெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் வாங்கணும்னா அது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து அது நம்மளோட பொருள்.
அடோபி சாஃப்ட்வேர் CS3 வாங்கணும்னா அது நம்மளோட பொருள். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அடோபி கிரியேட்டிவ் ஸ்வீட் வந்துட்டு இப்போ வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ், வருஷம் வருஷம் ரினியூ பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ், வருஷம் வருஷம் ரினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரினியூவல் வைக்கிறப்ப அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து அது வருஷம் வருஷம் ரினியூ பண்ணுறப்ப காசு வந்துக்கிட்டே இருக்குது. கென்வா கூட பாருங்கள், மொதல் ஃப்ரீயாக வச்சாங்க, இப்போ நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ். ஆனால் மக்களோட ஆசை என்னதுன்னா டு ஓன் அ ப்ராடக்ட். ஸோ 65% ஆஃப் ஆன்லைன் பர்ச்சேசிங் வாங்குறவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஓனர்ஷிப் இருக்கிற மாதிரி பொருள் தான் தேடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பொருளை புஷ் பண்ணுறப்ப அதுக்கு டிமாண்ட் கூட இருக்கிற வச்சு எடுத்துருவாங்க. தென் 62% ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணுறாங்க, பார்த்துக்குங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஐ மீன் சுற்றி பார்க்க போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுறப்ப தி வில்லிங் டு ஸ்பெண்ட் ஃபார் இட். தென் அவங்களுக்கு தெரிஞ்ச பிராண்ட் விற்கிறது, தெரியாத பிராண்ட் விற்கிறது 50-50 தான். புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லி ஒருத்தவங்க நல்லா கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா வாங்குறாங்க. ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் ஃபேமஸ்ன்ற வாசி பிராண்டை பார்க்குறதில்ல, வாங்கிடுவாங்க. சில இது வந்துட்டு சாதாரண ஆள் வந்து சொல்லுவாங்க, ஆனால் அந்த பிராண்ட் முக்கியமான இருக்கிற வாசி அப்பயும் வாங்கிடுவாங்க. ஸோ அது ஓகே. பே மோர் ஃபார் அன் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இது வந்து இங்கே பார்க்க போனால் மற்ற நாட்டிலலாம் அது சீக்கிரமாக ஏறிடுச்சு. இங்கே கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது. ஸோ அது இப்போ தான் 57% வந்திருக்கு. சேவ் அப் அண்ட் வெயிட், இது வந்து ரொம்ப நடக்கும். 79% வந்து காசு சேவ் பண்ணுவாங்க, வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 2-2 சேல்ஸ், மந்த்லி சேல்ஸ் வரும்ல, 3-3, 4-4. ஸோ இது ஆக்சுவலி ஆரம்பிச்சது வந்து 11-11 சேல்ஸ் தான். இப்போ வந்து அது பெருசாகிக்கிட்டே போகுது. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப பேர் சேவ் பண்ணிட்டு அந்த டைமில் வாங்கிக்கலாமேன்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்னும் டைம் இருக்குது. ஸோ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் முடிச்சிடுறேன் உங்களுக்கு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறது இன்னும் டீட்டெயிலாக நான் டக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் த செல்லர். சரிங்களா? இது வந்து ப்ராப்பராக சொல்லணும்னாக்கா, செல்லர் இருப்பாங்க, நீங்கள் ஒரு அஃபிலியேட்டாக இருக்கீங்க. இது உங்கள் 2 பேருக்குமே நடக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப். நீங்கள் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை வாங்கி விற்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அவங்க உங்ககிட்ட தான் விற்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. பட் உங்கள் 2 பேருக்குமே மியூச்சுவலாக ஒரு நல்ல இன்கம் இருக்க போகுதுன்றப்ப நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப்பை செய்வீங்க. அவங்கக்கிட்ட ஒரு கடை இருக்கணும், அவங்கக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கணும், இல்லைன்னா அவங்ககிட்ட ஒரு சர்வீஸ் இருக்கணும். அவங்க ஆன்லைன்லேயும் செய்யலாம், ஆஃப்லைனில் செய்யலாம். உங்ககிட்ட என்ன திறமை இருக்கணும்னா ப்ரொமோட் பண்ண தெரியணும். முதல்ல சொன்னால ப்ரொமோட், அது ப்ரொமோட் பண்ண தெரியணும். ரிஃபரல் லிங்க்கை கரெக்டாக பயன்படுத்தணும். கமிஷன் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பண்ணிட்டு செய்யணும். நாள் முழுக்க உழைச்சி கமிஷன் சரியா இல்லைன்னா அது நாட் ஒர்த். ஆனால் சில ப்ராடக்ட் பொறுத்து இருக்கு. வால்யூம் பேஸ்னு ஒன்று இருக்கு. நிறைய விற்கும், ஆனால் அது கமிஷன் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க, ஃபாஸ்ட் மூவிங் சொல்லுவாங்க. அது அது கண்டிப்பாக கமிஷன் குறைவாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் 10 நாள் ஒரு ப்ராடக்ட் 10 நாள் சென்று விற்கிறப்ப இங்கே 10 ப்ராடக்ட் ஒரே நாள் விற்றுரும். ஆனால் யூ கேன் சி ஸோ லைக் நிறைய மார்ஜின் அங்கே நீங்கள் பார்க்க முடியாது. பட் அது ஓடிடுச்சு உங்களுக்கு. 10 நாள் சென்று தான் ஒரு ப்ராடக்ட் ஓடுது, அதுக்கு மார்ஜினே ரொம்ப குறைவுனா அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. அது நல்லா பார்த்துக்குங்க. தென் ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லிங்க் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கணும். லிங்க் பார்த்ததுக்கப்புறம் லிங்கை போஸ்ட் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணி அது வேலை செய்யுதா இல்லையான்னு ரொம்ப முக்கியம், செக் பண்ணிடுங்க. சேல்ஸை ஜெனரேட் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் கமிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிளிக் வந்துட்டு வேலை செய்யுதான்னு பார்க்குறது மட்டும் இல்லை, எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கணும். தென் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கீங்க, இல்லை அஃபிலியேட் மேனேஜராக இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 பார்க்க வேண்டியது என்னதுனாக்கா, அந்த கம்பெனி விற்கிறாங்களா, அந்த பொருள் விற்கிறாங்களா, அவங்களோட கோல் என்ன, அவங்களோட ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்ட் நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கணும். நான் ஒரு ஜாமான் எடுத்துட்டு எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னேன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த அஃபிலியேட் பார்ட்னர் கொடுத்தவங்க அவங்களே வந்துட்டு உங்களை வந்துட்டு பேன் பண்ணிடுவாங்க. அவங்களே உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க உங்களை பற்றி ஒரு பேட் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது உங்களை பாதிக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்ன, அது எனக்கு சம்மந்தப்பட்டு இருக்குதா, அதைத்தான் நான் செய்கிறேன்னா. இது ஏற்கனவே மலேசியாவில் நடந்துச்சு. ப்ரோடாக்ட் வேற, ப்ரோடாக்ட் நல்ல நல்ல ப்ரோடாக்ட் வந்துட்டு அவங்க வேற மாதிரி செஞ்சு வித்துக்கிட்டு இருந்த வச்சு அது பெரிய இஷ்யூ ஆகுனுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ரெண்டாவது, ஒரு அஃபிலியேட் பார்ட்னராக வர போறீங்கனாக்கா, இப்போ நீங்களே ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, நான் ஒரு அஃபிலியேட் கிட்ட கொடுக்க போகிறேன்னாக்கா, அந்த அஃபிலியேட் கொடுக்கறதுக்கு முன்னே அவங்கள பற்றி பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்துங்க. அவங்க இதுக்கு முன்னே செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியும். புதுசாக இருக்காங்கன்னா ஓகே, நீங்கள் பேசிக்லேருந்து ஆரம்பிங்கன்னு. ஏற்கனவே பெரிய பிராண்ட்னா இவங்களால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, வேறு பிராண்ட் செஞ்சது, இதெல்லாமே கோத்ரூ பண்ணிடுங்க.
நல்ல growth வர்றதுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. அனலைஸ் பண்ணியே ஆகணும். டேட்டாலாம் அவ்வளோ டேட்டா ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் டேட்டாலாம் பார்த்துக்கிட்டே இருங்க. என்னென்ன சேனல் இருக்கு? என்ன டூல்ஸ், டெக்னிக்ஸ் இருக்கு? இப்ப நல்ல டெக்னிக் டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ. எல்லாருக்குமே ஏஐ நெறைய ஹெல்ப் பண்ணுது. நல்ல கிரியேட்டிவ் வீடியோலாம் செய்யலாம். இமேஜ் வந்துட்டு நீங்க ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க Bing கூட பாய்க்கலாம். Google பாய்க்கலாம். ஸோ எல்லாமே ஒன் ஸ்டாப் சென்டர் மாரி ஆயிக்கிட்டு வருது. ஸோ Google கூட புது அப்டேட் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சம்மந்தப்பட்ட ஏஐ எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற மாரிலாம் வரப்போகுது. ஸோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கிறப்ப யூட்டிலைஸ் தட். நெறைய விஷயம் ஃப்ரீயாவும் இருக்கு. சில இது பே பண்ண வேண்டியது இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கங்க. இதெல்லாம் வச்சு தான் உங்களோட ஆர்ஓஐ எங்கேருந்து வருதுன்றத டேட்டா நீங்க பார்க்கணும். தென் நான் இது சொல்லியிருந்தேன் ஏஐஷாவுக்கு ஜாயின் பண்றதுக்கு. ஏஐஷாவுக்கு அவங்களோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஸ்டெப் தான். உங்களோட அஃபிலியேட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம், கஸ்டமைஸ் அஃபிலியேட் லிங்க் வந்துட்டு உங்களோட உங்களோட கன்டென்ட்ல மேபி உங்கள்ட்ட வெப்சைட் இருக்கலாம். உங்கள்ட்ட TikTok அக்கவுண்ட் ஏதாவது இருக்கா, அதில நீங்க Facebook இருக்கலாம். நீங்க அதில போடணும். உங்க கெஸ்ட் வந்து அந்த லிங்க்க தட்டி அவங்க வாங்குனாங்கனாக்கா, 3வது விஷயம் ட்ராக்கிங் சிஸ்டம்ல உங்களோட லிங்க் வேலை செய்ற வாசி, 4வது உங்களுக்கு காசு போட்டுருவாங்க. 4 ஈஸி ஸ்டெப். இது ஏஐஷாவோடது. இதுதான் வந்துட்டு அவங்க குடுத்திருக்கிறது. சிம்பிள் ஒன் டைம் சைன் அப் ப்ரோசஸ். ஏர்ன் அப் டு 9% ஆஃப் கமிஷன். ஓகேங்களா? நம்ம சொன்னல, சில கம்பெனிஸ் வந்துட்டு 15% குடுப்பாங்க. சில கம்பெனி வந்துட்டு மாறி மாறி குடுப்பாங்கன்னு. ஸோ ஏஐஷா கிவிங் 9%. தென் ஏர்ன் எக்ஸ்ட்ரா இன்கம் இம்மீடியட்லி. ஸோ அது என்ன மாரி இன்கம்ன்றது நீங்க என்னென்ன ப்ராடக்ட் விக்கிறீங்களோ அதில அவங்க போட்டிருப்பாங்க. இத நீங்க அப்செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? இத அப்செல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? அப்படி சொல்லுவாங்க. தென் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டூல்ஸ் பாருங்க. கெட்டிங் ஸ்டார்டட் ஏர்னிங் எக்ஸ்ட்ரா இன்கம் இஸ் மேட் ஈவன் ஈஸியர் வித் அவர் செட் ஆஃப் டூல்ஸ். இது அவங்க உங்களுக்கு குடுக்குறாங்க. பெஸ்ட் டீல் பேனர். வி புரொவைட் டிஃபரண்ட் சைஸஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ஃபார் அவர் ஆன்கோயிங் அப்கமிங் கேம்பெயின்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். அவங்களே செஞ்சு எல்லாமே குடுக்குறாங்க. நீங்க அத எடுத்து பாய்க்கணும். டீப் லிங்க். இஃப் யூ கான்ட் ஃபைண்ட் த ரைட் கேம்பெயின் டு ப்ரோமோட், ஜெனரேட் யுவர் ஓன் டீப் லிங்க் டு டைரக்ட் கெஸ்ட் டு ஸ்பெசிஃபிக் பேஜ் ஆன் த ஏஐஷா வெப்சைட். நம்ம சொன்ன அந்த லிங்க்லாம் சமயத்துல வேலை செய்யுதுனாக்கா, நீங்க கூட அவங்க பேஜ்க்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அவங்க போக வைக்கலாம். ப்ராடக்ட் ஃபீட். இஃப் an aggregator website, you can use this feed to get access to our product catalog. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க குடுக்குறப்ப, நீங்க அத யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏஐஷாவோட வந்துட்டு இப்படி தான் இருக்கும். சைன் அப் ஏஐஷா நீங்க சைன் அப் பண்ண போறீங்கனாக்கா, அவங்க கேட்கிற கேள்வி இமெயில், பாஸ்வேர்ட், அப்புறம் வந்துட்டு எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க, பார்ட்னர் என்ன மாரி பார்ட்னர் ஆக போறீங்க, என்ன வெப்சைட் உங்ககிட்ட இருக்கு, உங்களோட கம்பெனி பேர். நான் சொன்னேன்ல இந்த டீட்டெயில்லாம் கேட்பாங்கன்னு. ஏன்னா தே வாண்ட் டு மானிட்டர் நீங்க என்ன செய்றீங்கன்றதுன்னு. இது அடுத்தது. ஏஷியால நான் மத்தது செய்ய போறேன்னா, அடிடாஸும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் மலேசியாவோட தான் ஷேர் பண்றேன். அடிடாஸ் வச்சிருக்காங்க. Zalora இருக்கு. Shopee இருக்கு. Lazada இருக்கு. Watsons இருக்கு. டைம் இருக்கு. ஏஷியா இருக்கு. Lenovo இருக்கு. Berjaya Sompo இருக்கு. Prudential இருக்கு. நான் இங்க காட்டுறது வந்துட்டு சின்ஸ் 2023 இருந்து இது இருக்கு. இப்ப நான் புதுசா இன்னைக்கு நான் எடுத்தது நான் சொல்றேன் நானு. இதெல்லாம் நான் இன்னைக்கு எடுத்தது. ஷாப்பி இன்னமும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லசாடா அஃபிலியேட் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அலி எக்ஸ்பிரஸும் இருக்கு. Zalora அஃபிலியேட் ப்ரோக்ராமும் செய்றாங்க. செஃபோராவும் செய்றாங்க. நைக்கியும் செய்றாங்க. டிக்டாக் எல்லாருக்குமே தெரிஞ்சது. மாஸ் ஏர்லைன்ஸும் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் செய்றாங்க. க்ளூக் செய்றாங்க. டைம் இன்டர்நெட் தெரியாது யாருமே இல்ல. அவங்களும் செய்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய இருக்கு. நம்ம சொன்னோம்ல 24 கம்பெனிஸ் கிட்ட இருக்குன்றதுன்னு. ஸோ இதெல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். நமக்கு தெரியாத கம்பெனி இன்னும் நெறைய இருக்கு அதெல்லாம். பட் அது வொர்த்தா இல்லையான்னு மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு அத நீங்க செய்ய ஆரம்பிங்க. தென் ஆர் வி ரெடி? TikTok அக்கவுண்ட் இருக்குதா? கிரியேட்டர் செய்றதுக்குனாக்கா? TikTok இருக்கிறவங்க TikTokல செய்வீங்க. எனக்கு TikTok இல்ல. நான் TikTok பாய்க்க விரும்பல. அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் இருக்கா? வெப்சைட்ல ப்ரோமோட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? எனக்கு வெப்சைட் இல்ல, TikTok இல்ல. சரி Shopee, Lazada அக்கவுண்ட் அது இருக்கா? அதுல நீங்க இவ்வளவு நாள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அத நீங்க யூட்டிலைஸ் பண்ண பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டு ஆப்ஷன நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. தென் ஹவ் டு மெஷர். இங்க பாருங்க இது நான் ஒரு கஸ்டமருக்கு அவங்களோட ஆன்லைன் ஸ்டோர் நான் மேனேஜ் பண்ணேன். ஸோ வி டூ மேனேஜ் ஆன்லைன் ஸ்டோர்ல. அது 2 மந்தோட கம்பேரிசன்க்கு நான் வச்சிருக்கேன். ரெவென்யூ அவங்களுக்கு பெர் மந்த் 4600. ஆர்டர் 129 இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. விசிட்டர் 1246 விசிட்டர் வந்தாங்க. நான் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண அந்த அட்வர்டைஸ்மென்ட் 30 ரிங்கெட் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கு கிடைச்ச ரெவென்யூ 4000. அஃபிலியேட்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது 8 ரிங்கெட் 50 சென்ட்ஸ். சாரி 30 ரிங்கெட்டுக்கு ரெவென்யூ கிடைக்கல. 30 ரிங்கெட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரெவென்யூ இல்ல. இது ஆட்டோமேட்டிக்காவே வந்தது.
அஃபிலியேட்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது 8 ringgit 50 cents. இந்த அஃபிலியேட்டுக்கு நான் கொடுத்த காசுக்கு எனக்கு கிடைச்ச ரெவென்யூ as a seller 227 ringgit. ஸோ அஃபிலியேட் வெறும் 8.50 காசு தான் எடுத்தாங்க. இந்த செல்லருக்கு வந்துட்டு 227. இப்போ இந்த செல்லர் வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இது பாருங்க, அடுத்த மாதம் 4,000 இந்த ரெவென்யூ 6,000 ஆகுது. 129 இந்த ஆர்டர் 158 மாறுது. ஆட் ஸ்பெண்ட் 30 வெள்ளி, ஆட் ஸ்பெண்ட் 169 வெள்ளி. 30 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணப்ப ரெவென்யூ 0. 169 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணப்ப ரெவென்யூ 1,648 வெள்ளி. ஸோ ஆட்ஸ் அங்கே வேலை செய்யுது. நான் அது மட்டும் நிப்பாட்டாமல் அஃபிலியேட்டும் நான் செய்ய இன்னும் கூட போட ஆரம்பித்தேன். 8 வெள்ளி 50 காசுலேருந்து 17 வெள்ளி இன்க்ரீஸ் பண்ணதில் 8 வெள்ளி 50 காசுக்கு 227 இடத்துல 17 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ரெவென்யூ எனக்கு 524. அப்போ செல்லர் வந்து அதனால தான் தி லவ் டு ஒர்க் வித் அஃபிலியேட்ஸ். 17 வெள்ளி செலவு பண்ணி 500 ரெவென்யூ கிடைக்குது. 169 செலவு பண்ணுறப்ப இங்கே ஆட்ஸ்க்கு வந்து 1000 வெள்ளி கிடைக்குது. ஸோ அப்போ எனக்கு இதனும் கூட மாதிரி இருக்க. இதை நான் 17 இன்னொரு 17 போட்டால் கூட 60 வெள்ளி தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். 1500 எடுத்துருவேன். இங்கே நான் 169 ஆட் ஸ்பெண்ட் பண்ணாக எனக்கு ரெவென்யூ இங்கே எவ்வளோ வருது. ஸோ இப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஓகேங்களா? தென் அஃபிலியேட் இன் டிக்டாக் ரொம்ப ஈஸி, ஃபீஸ் இல்லை. நான் மொதலே சொன்னேன், ஃபீஸ் இல்லாத இடத்துல எடுக்கிறது நல்லது. ஃபீஸ் இல்லை. ப்ரோமோட் பண்ணுறதுக்கு உங்களோட சொந்த ஐடியா. 3வது விஷயம், ரிப்போர்ட் கொடுத்துரும். சேல்ஸ் ரிப்போர்ட் எவ்வளோ வருதுன்னு. யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ப்ரொமோஷன் செல்லர் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ரொமோஷன் இருக்குது, அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. கமிஷன் பார்த்தீங்கன்னா சில கம்பெனி ஆர் கிவிங் அப் டு 50% இன் டிக்டாக். ஸோ கமிஷனோடையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளானை க்ரியேட் பண்ணணும். சாம்பிளிங் வந்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுருவீங்க, அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்கள மேனேஜ் பண்ணலாம். ரெவென்யூ இது வந்துட்டு நம்ம ஆன்லைன் செஞ்சப்ப அங்கே கிடைச்ச ரெவென்யூ. ஸோ எஸ்டிமேட் கமிஷன் வந்துட்டு 17.80 cents. ஒரு பொருள் விற்றப்ப ப்ரோடாக்ட் வந்துட்டு என்ன ரேங்கிங்கில் இருக்குது, இதெல்லாமே வந்து இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறப்ப நீங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது ஒன் ஆஃப் த அஃபிலியேட். அப்பயே இது வந்து நான் 2021 எடுத்தேன். நான் 2023 எடுத்தேன். அவங்க 2021 இருக்காங்க. அவங்களுக்கு அப்பயே வந்து 29.3K வந்துட்டு இந்த அஃபிலியேட்டுக்கு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ். ஸோ அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. வெரி லைக் ஷீ இஸ் குட். ஸோ நீங்கள் அஃபிலியேட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கனாக்கா, நீங்கள் செல்லர் நாங்கள் போய் அவங்க பார்க்குறப்ப நீங்கள் நல்ல அஃபிலியேட் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களோட ரேங்கிங் அங்கே மேலே இருக்கிறப்ப வி கேன் சூஸ் யூ. ஸோ நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். சில சமயத்தில் அஃபிலியேட் மெம்பரே அவங்களே மெசேஜ் பண்ணுவாங்க செல்லருக்கு, நான் அவங்களோட ப்ராடக்ட் எடுத்து விற்க பண்ண முடியுமான்னு. பட் சம்டைம்ஸ் எங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஓடணும் அப்படின்றப்ப நம்மளே போய் சூஸ் பண்ணுவோம், எங்களுக்கு நீங்கள் விற்று கொடுக்குறீங்களான்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ரொம்ப 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 நன்றி. இப்போ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? தேங்க்யூ மிஸ்டர் சுரேஷ். சார் ஆன் டைம் டன். யா ஓகே சீஃப். ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா? ஹலோ, தேங்க்யூ, நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் எனக்கு ஒரே ஒரு உதவி. ஓ, நான் இது சொல்லுங்க. ஒரு அக்காவுக்காக நான் கேட்குறேன். ம்ஹும். நம்ம வந்து இப்போ அஃபிலியேட்டாக இருக்கோம், நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ம்ஹும். நம்மளோட கமிஷன் வந்து வித்ட்ரா பண்ணுவோம்ல சார், ம்ஹும். அது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக செஞ்சதுனால அவங்களுக்கு வந்து அவங்களோட ஷாப்பு பேரு எல்லாமே மாறி போச்சு. ம். இன்னொன்னு அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த வித்ட்ரா பண்ணவே முடியாமயே போயிடுச்சு. அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் கிடைக்கும்? ஏன் எப்படி ஏதாவது போய் ரீசன் கொடுத்தாங்களா? நார்மலா டிக்டாக் வந்து எல்லாத்தையும் இமெயில் பண்ணிடுவாங்க. ஏதாவது ரீசன் கொடுத்தாங்களா? சார் அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு ஆள் அவங்களுக்கு வந்து கண்ணு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கண்ணு பார்வை இல்ல. ஸோ அவங்க வந்து ஒரு ஆள் மூலியமா வந்து ஹெல்ப் கேட்டு செஞ்சாங்க. ஸோ ஓகே. அவரோட ஐசி இதெல்லாம் வந்து போட்டதோட அவங்களோட ஷாப் பேரும் மாறி போச்சு. வித்ட்ரா பண்ணவும் முடியல. எனக்கு ஒரே இதா இருக்கு, எனக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு என்ன எப்படி ஹெல்ப் பண்றது தெரியல அவங்களுக்கு. சோ இது ஏதாவது நீங்க சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னாக்கா, நான் இப்ப வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்காக. சோ நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட அனுப்பி விட்டேன்னாக்கா அவங்க அதை பார்த்து அவங்க சன் கிட்ட சொல்லி கத்துக்குவாங்க சார். இல்லாட்டி நீங்க இன்னொன்னு செய்யலாம். நீங்க என்ன ஓகே பண்ண சொல்லுங்க, அவங்கள எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே, நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் வந்து சுரேஷ் சார் கிட்ட எடுத்துக்கிறேன். நான் இப்பயே சொல்றேன் 017. ஓகே, இங்க வரேன். சொல்லுங்க சார்.
017 ஓகே 44 ஓகே 88 ஓகே 55 ஓகே ரொம்ப ஈஸியா 6 இருக்கு 6. ஓகே 44885556 ஆமா. ஓகே சார் ஓகே சார் ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்க என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியலல்ல. ஸோ ட்ரை பண்ணி ஆமா பார்ப்போம். ஓகே சார் ஓகே சார் ஓகே. ரொம்ப தேங்க்யூ வெல்கம். வேற உங்களோட யாராவது? இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் இன்னைக்கு ஓ தேங்க்யூ. யூட்டிலைஸ் ஓகே பண்ணுங்க. சார் ஆன்லைன் செய்யணும்னு ஓகே யோசிச்சீங்கன்னா தாராளமா செய்யுங்க. சார் நான் ஆல்ரெடி அஃபிலியேட் சார் செம்ம. ஐ லைக் இட். தேங்க்யூ சார் ஓகே. வேற யாராவது ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா? affiliate மார்க்கெட்டிங் வேண்டவே போதும் நினைக்கிறாங்க சீஃப். இன்னொரு 3 நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் we can end. சமயத்துல யோசிப்பாங்க கேட்கலாமா? என்ன கேட்கலாம் இல்ல கேட்கலாமா வேணாமா? ஆமா ஓகே. ஆமா. ம். சோ இந்த தாராளமா சொல்லுங்க. நான் ஆக்சுவலி டைம் பத்தாதுன்னு பட் ம். ஓகே. ஓகே ஓகே. இல்ல இப்ப நம்ம குடுக்குற டாபிக்குமே வந்து இப்ப அவர் என்ன பண்றாங்களோ அதோட ஃபாலோ அப்பா தான் செகண்ட் அவர் இருக்கு. ஆமா இன்னைக்கு நல்லா சிங்க் ஆவுனுச்சு. இல்ல மேக்ஸிமம் அத சிங்க் பண்ற அந்த காரணம் தான். ஏன்னா இப்ப ஒப்போ ஒண்ணு குடுத்து அடுத்த வர்றது வந்து வேற செக்ஷன் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ம். சோ அத சிங்க்ரஸ் பண்ற மாதிரியே தான் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மாறி மாறி வந்துருச்சு. இப்போ வந்து அந்த சீக்வென்ஸ ஃபாலோ பண்றோம். சோ அதனால அது என்ன இதுங்கிறத நம்ம கரெக்ட்டா பாத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ ஒரு செல்லரா அவங்க முதல்ல பேசுனதோட இது இப்போ affiliate வர்றப்ப affiliate. ஸோ நான் நிறைய விஷயம் நான் கவர் பண்ணிட்டேன். சுரேஷ் என்ன சொல்லிட்டாரு ஈஸி. ஓகே. யா. ஏன்னா இப்ப நீங்க ஒரு தாட் வச்சிருப்பீங்க. சோ உங்களுக்கு முன்னாடி பண்றவங்க அவங்க ஒரு தாட்ல போவாங்க. சோ இப்ப ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த இது சூட் ஆகுங்கிறது அவங்க அதை சூஸ் பண்ணிக்கிடுவாங்க. யா. awesome. ஸோ 10-18 எங்க வீட்டில் ஆடியன்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஜி. நோ கொஸ்டின்ஸ் நம்ம அதோட முடிச்சுக்கலாம். ரைட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ.